இன்னைக்கு நம்ம சாக்லேட்டே இல்லாம சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் டார்க் அல்லது லைட் எது வேணா இருக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா நான் சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் அடுப்புல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம கிளாஸி சில்க் அண்ட் ஸ்மூத்தி சாக்லேட் கனாஷ் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சாக்லேட்டே இல்லாம சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் டார்க் அல்லது லைட் எது வேணா இருக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா நான் சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் அடுப்புல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம கிளாஸி சில்க் அண்ட் ஸ்மூத்தி சாக்லேட் கனாஷ் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.